ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், how are you? என்ன எப்படி இருந்துச்சு? சூப்பரான ட்ரேடிங் டே. 1 வீக் வந்து பையர்ஸை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன ஸ்கேல்பிங் மட்டும் கொடுத்துட்டு இன்றைக்கி ஏன்னா பையர்ஸ் கம்ப்ளீட் ஆப்ஷன் பையர்ஸ் டே. சூப்பர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி நிஃப்டியில் ட்ரேட் எடுத்திருந்தா என்ன மூமெண்ட்டு. காலையில் நல்ல ஃபாலு, அங்கேருந்து ஷார்ப் ரெக்கவரி டே ஹைக்கு மேலே. சூப்பர் ரேலி டுடே, மக்கா ஷார்ட் கவரிங் டுடே. ஸோ இன்றைக்கி என்ன ட்ரேடு பண்ணோன்னு பார்த்துக்கலாங்களா? ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக பையர்ஸ்னால் நல்ல ப்ராஃபிட்டில் இன்றைக்கி இருந்திருப்பீங்க. நிறைய பேர் இன்றைக்கி லைஃப் டைம் ஹை ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க பையர்ஸ் எல்லாம். பார்ப்போம் என்ன மூமெண்ட் வந்திருக்குன்னு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஓப்பனிங்லேருந்து நல்ல செல்லிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இதில் நாங்கள் ட்ரேட் எடுக்கலை. ஃபஸ்ட்டு கேண்டில் லோ வந்து கட் ஆனோடனே ஷார்ட் எடுத்துகிட்டு விவர் கீப் ஆன் ரன்னிங். பட் நல்லாவே தெரியும் 500 கட் ஆச்சுன்னா 350 தான் சப்போர்ட் எடுக்கணும். பட் ஆனால் 350லேயும் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்காமல் அதுக்கு கீழே போச்சு. ஸோ கரெக்டாக நாங்கள் ஷார்ட் இங்கே இனிஷியேட் பண்ணிட்டோம். 350 கிட்ட போனோடனே நாங்கள் எஸ்எல் ட்ரைலிங் பண்ணிட்டோம். வாங்கின ரேட்டுக்கு ஒரு மேலே 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல் போட்டோம். பட் ஆனால் எஸ்எல் அடிக்கவே இல்லை. அப்புறம் நல்ல ஃபால், அங்கேருந்து நல்ல ஃபாலில் ஆக்சுவலி 24,180 289 வந்துச்சு. அங்கேயும் நாங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணோம். அங்கேயும் எங்களுக்கு எஸ்எல் அடிக்கலை. ஏன்னா அதுதான் வந்து அன்றைக்கி போன தேர்ஸ்டே வந்து அந்த எக்ஸ்பைரி வால்டேட்டர் லோ. ஸோ அதனால் அங்கேயும் ட்ரையல் பண்ணோம், அங்கேயும் அடிக்கலை. ஸோ ஆக்சுவலாக அங்கே எஸ்எல்லை போட்டுட்டு நாங்கள் விட்டுட்டு எகெயின் 24,180 கிட்ட வந்துச்சு. 180 கிட்ட வந்தோடனே டைட் எஸ்எல்லை போட்டோம். ஏன்னா அங்கே ஒரு கன்சால்டேஷன் நடக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ கன்சால்டேஷன் ஜோனில் எஸ்எல் போட்டோம். அங்கேயே நல்ல எஸ்எல் அடிச்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் மார்னிங் ஒரு 150 பாயிண்ட்ஸ் பிஇயில் கேப்சர் பண்ணோம். அப்புறம் சரி வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அனதர் ட்ரேட். ஸோ அதுக்கப்புறம் வி ஆர் வெயிட்டிங். ஸோ இங்கெல்லாம் எதுவுமே நாங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணல. ஸோ இங்கே ஷார்ட் இனிஷியேட் பண்ணோம். இங்கே அழகாக வி கேப்சர்ட் 150 பாயிண்ட்ஸ் இன் ஆப்ஷன். 150 பாயிண்ட்ஸ் இன் ஆப்ஷன் கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் அங்கே. அதுக்கப்புறம் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அனதர் ட்ரேட். கரெக்டாக வந்து இங்கே அந்த கன்சால்டேஷன் ஜோனை வந்து நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்தோம் 350 அரௌண்ட். ஸோ திருப்பி 350 உடச்சதுன்னா திருப்பி ஹை எங்கே 500 போகும்னு தெரியும். ஸோ கிளியராக அங்கேயும் ஆக்சுவலாக லாங் இனிஷியேட் பண்ணோம். ஸோ அங்கே லாங் இனிஷியேட் பண்ணும்போது அங்கேயும் நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ 619 கிட்ட நாங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். ஏன்னா அது ஒரு நேற்று நிறைய வாட்டி கன்சால்டேஷன் ஆன இடம் 620. ஸோ அங்கே நாங்கள் புக் பண்ணிட்டோம். அது ஒரு நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் புக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அங்கே ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ 350 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி ஓவராலாக இன்றைக்கி நிஃப்டியில் எங்களால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. சூப்பர்ப் டே. ஸோ எல்லாருமே ஆக்சுவலி இன்றைக்கி ரொம்ப நல்லா ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. ஏன்னா 350 பாயிண்ட்ஸ் எல்லாம் நிஃப்டியில் இட்ஸ் அ ஜாக்பாட் டேன்னு சொல்லலாம். ஸோ ஐ திங்க் எல்லாருமே நல்லா இன்றைக்கி சூப்பர் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ என்ஜாய் த ப்ராஃபிட். ஸோ வீக்கெண்ட்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே என்ன ட்ரேடு வருதுன்னு பார்க்கலாம். எனி டவுட்ஸ் எது இருந்தாலும் நான் காண்டாக்ட் நம்பர்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளியராக இன்டர்நெட் ட்ரேடிங் பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.